ஹே சொக்கே, இந்தா ஜிஞ்சர் லெமன் டீ குடிங்க 2 பேரும். சொக்கநாயகியும் சொக்கநாதம் தான். 2 பேருக்கு நிறைய முடி, தலைமுடியை வாரி விடுறேன். வாங்க, நம்ம டூருக்கு கிளம்பணுமே, வாங்க தலைமுடி வாரி விடுறேன். அர்த்தநாரி, உனக்கு புது ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன். பியூர் மில்கி ஒயிட்டில் வரிக்குதிரைக்கு அதன் உடல் பூராவும் அடர் நீளத்தில் வரி வரியாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்குமே, அதே மாதிரி இந்த புடவையிலையும் வரி வரியாக அதே கலரில் போட்டிருக்கு டிசைன்ஸை. கங்கா ஜமுனா பார்டர் ஸ்டைல் புடவையா, ஒரு பக்கம் காவி கலர் பார்டர், இன்னொரு பக்கம் பச்சை கலர் பார்டர். சிவனே, நீ புடவை கட்டலாமோன்னு கேட்காத, நீ எல்லாமே செய்துக்கலாம். நான் உன்னை அர்த்தநாரீஸ்வரூபம் டிஸ்கிரைப் பண்ணும்போதே சொல்லிட்டேன் எல்லாமே. அதனால நீ திரும்பி திரும்பி என்னை கேட்கக்கூடாது. அதுக்கே பதில் சொல்லிட்டு இருந்தா மற்ற விஷயத்த எப்படி சொல்றது? என்ன அர்த்தநாரி, உமையொரு பாகன் நீ. இந்த பாரத பூமியின் கொஞ்சம் சில இடங்களுக்கு போய் வரலாம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஆயுள் போறாது. கொஞ்சம் சில இடத்துக்கு போயிட்டு வரலாம். ரெடியா? நல்ல நேரம் எல்லாம் பார்க்கணுன்னு இல்லை, நீ என்னோட இருக்கும் எல்லா காலமும் நல்ல நேரம்தான். ஒரு முறை ஞானசம்பந்தர் முக்கிய வேலையாக கிளம்பும்போது நாவுக்கரசர் சொன்னாராம், இப்போ போக வேணாம், கிரகங்கள் சரியா இல்லை, உமக்கு ஏதாவது ஆபத்து வரலாம்ப்பா, போகாத அப்படின்னு ஞானசம்பந்தருக்கு சொல்கிறாராம். ஆனால் ஞானசம்பந்தரோ என்ன சொன்னாராம் தெரியுமா? புலித்தோலை அணிந்து விஷமுண்ட நீலகண்டன், நல்ல வீண வாசிப்பவன், தூய்மையான நிலவை சூடியவன், தன் முடியின் மேல், யாரு நீதான், தூய்மையான நிலவை சூடியவன் தன் முடியின் மேல். மீனாட்சியும் வச்சிருக்கா, காமாட்சியில பிறைச்சந்திரன் வச்சிருக்கா தலை மேல, சொக்கநாதனும் சந்திரன் வச்சிருக்கான். அதனால இப்படிப்பட்டவன் சிவபெருமான் என் உள்ளம் புகுந்தான். அதனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 ராகு கேத்துதான் கூட எனக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு ஆரம்பிச்சு 11 பதிகம் கொண்ட கோளறு பதிகம் பாடினாராம். கோள்களால் வரும் கோளாறு அறுபட அப்படின்னு எடுத்துக்கலாமா இத? அது ஸ்டார்டிங் எப்படி அப்படின்னா, வேயுரு தோழி பங்கண் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி வேயுரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தவன் என் உள்ளம் புகுந்த அதனால். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு தொடங்கி ஒரு 11 இது பாடினார் ஞானசம்பந்தர். சரி, இதே விஷயத்த அருணகிரிநாதரும் கூட தன்னுடைய கந்தர் அலங்காரம்ல பாடியிருக்கார். அது அவருடைய பாணியில. தன் பாட்டிலேயே கந்தருக்கு அலங்காரம் பண்ணார். அவர் தன்னுடைய பாட்டுக்களாலேயே கந்தனுக்கு அலங்காரம் பண்ணவர். அந்த கந்தர் அலங்காரத்துல அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசனுடைய 2 தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும்
தோளும் கடம்பும் வந்து எனக்கு முன்னே தோன்றிடினே. இதெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து இருந்துட்டா நாளென் செய்யும் கோளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடுறார். சரி சொக்கநாதா, உன்னுடைய 5 முகங்களை பற்றி சொன்னேனே, உன்கிட்ட இருந்து உருவான முருகனுக்கும் அதே 5 முகங்கள் தான். என்னது? சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம்னு உனக்கு 5, முருகனுக்கு அதோமுகம்னா 6. உன்கிட்ட இருந்து வந்த மகனுக்கு உன்னுடைய ஸ்வரூபம் இருக்கத்தானே செய்யும், அது போக ஆடடா ஏதாவது இருக்கலாம் இல்லையா? அது மாதிரி உன்னுடைய 5 முகங்கள் அப்படியே சுப்பிரமணியனுக்கு ப்ளஸ் 6வது அதோமுகம் அப்படின்னு. அந்த அதோமுகம் தான் சக்தி தந்தது. அந்த அதோமுகம் வந்து சக்தியை குறிக்கிறது. உடம்பின் எந்த பாகத்தில் ஆற்றல் சக்தி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடம்பு பூராவும் பரவி இருக்கு. சொக்கநாதா, நீ தங்க கட்டி கோல்டு பார், முருகனோ அந்த கோல்டு பாரை உருக்கி உருவான ஆபரண நகை. அது வரைக்கும் கட்டிக்குள் இருந்த நகை, இந்த நகைகளின் டிசைன்கள் ஒளிந்து இருந்தது விதை குல விருட்சம் போல. இந்த நகைகளின் ஆதாரம் தங்கக்கட்டி தான். தங்கக்கட்டி இல்லாமல் நகைகள் செய்ய முடியாது. சிற்பி மாதிரி அதை செதுக்கி அழகாக்கி உணர்ந்து அனுபவிக்கும் வேலையை ஒருவர் செய்ய வேண்டுமே, அதுக்கு ஆற்றல் சக்தி தர வேண்டுமே. அதுதான் மீனாட்சி பண்ணியிருக்கா. அப்போ முருகனுடைய 6வது முகம் அதோமுகம் சக்தியை குறிக்கிறது. சுக்கேனின் தாழ் துணை